எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. சரி விடு, இன்னைக்கு பூரா நம்ம ராஜ்யந்தேன். உங்க அப்பையும் ஊர்ல இல்ல. வாரையா, படத்துக்கு போயிட்டு வருவோமா? போயா, வேலை தலைக்கு மேல கிடக்கு. வேலை என்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். பால் கணக்கை எழுதி உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா, நம்ம படத்துக்கு போவோம். நம்ம லட்சுமி தேட்டர்ல ஒரு மலையாள படம் போட்டிருக்கானுங்கடா, போவோமா? உன் பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சது வந்ததும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. ஆமா, ஏன்டா இந்த வருஷம் உங்க அப்பா மாலை போடல? உன் பிள்ளை தானே, கேட்க வேண்டியதானே. நான் கேட்டு அவன் பதில் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். அப்ப என்கிட்ட மட்டும் எப்படி சொல்லுவாரு? வருஷம் வருஷம் போட்டுருவான்லடா, அதான் கேக்குறேன். ஒருவேளை அக்காவுக்கு கல்யாணத்தை இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுனால போடாம இருக்காரோ? இருக்கும். அப்ப நடுவுல ஒரு தடவை போயிட்டு வருவானா இருக்கும். ஐயா, மானு கத்துறா. கருப்பா, வாடா வாடா வாடா, பாம்புடா பாம்புடா, பாம்பு வந்துருச்சுடா, என்னன்னு பாப்பா, வாடா. கருப்பா வாடா, பிள்ளை பயப்படுறா, பாம்பு வந்துருக்கு போலடா. அடே தடிமாடு, நின்னுகிட்டே இருக்க, அந்த பிள்ளை கத்துதுடா, வாடா. ஐயா, இது மானு கத்தல. ஏடே, என் பேத்தி குரல் எனக்கு தெரியாதாடா? இல்லையா, இது உன் பேத்தி குரல் தான். ஆனா அவ இப்படி கத்த மாட்டா. நீ போய் என்னன்னு பாரு. கருப்பா, நான் வயசானவன், ஒத்தையில போய் என்னடா செய்வேன்? வாடா, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா இரியா, ஒரு நிமிஷம் இரு. நம்ம வீடு காம்பவுண்டுக்குள்ள பாம்பு எப்படி வரும்? மாட்டு பண்ணை வச்சிருக்கோம், பாம்பு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாம்புக்கு ஆகாத செடியா பார்த்து பார்த்து காம்பவுண்டை சுத்தி எவ்வளவு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி பாம்பு எப்படி வரும்? அப்படியே வந்தாலும் மானு அதை பார்த்துருந்தாலும் ஒண்ணு அழுதுகிட்டு அங்கேயே நிப்பா, இல்லைன்னா ஓடுவா. யாராச்சும் வாங்க காப்பாத்துங்கன்னு கத்த மாட்டா. அப்படியே யாராவது கூப்பிடணும்னா என்னதான் கூப்பிடுவா. அடே, ஆனா பிள்ளை பாம்பு பாம்புன்னு கத்துதுடா, அந்த நேரத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இருக்கா? போய் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. உன்னையெல்லாம் கூப்பிடவே மாட்டேன்டா. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பேத்தியை நான் காப்பாத்துவேன். ஐயோ, மானு பிள்ளை பக்கத்துல வந்துருச்சு. ஆனா அந்த கருப்பு என்ன ஆளை காணும்? யோ, இவ்வளவு சத்தம் கொடுத்து கத்தியா அவன் வரல. இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்தியா. ஐயோ, பாம்பு பாம்பு, யாராச்சும் வாங்க. இன்னமும் வாரானான்னு பாரு. இவ வேற பக்கத்துல வந்துட்டா. மலர் பிள்ளை, சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்துட்டியா? ஆத்தா கிட்ட சுண்ணாம்பு தீந்து போச்சான். ஆத்தாவே கடையில தான் சுண்ணாம்பு எடுத்துட்டு வர சொல்லி இருக்கான் முத்துக்கிட்ட. ஆமா ஏத்தே, நானும் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டேன். நான் இங்க இல்ல. ஆனா அந்த அண்ணே என் குரல்ல கத்திக்கிட்டு இருக்காரு. எங்க பாம்பு, எங்க பாம்பு? ஐயோ மாமனாரே. மானு, எங்கத்தா பாம்பு? பாம்பா? பாம்பு எங்கயா? நீ தானத்தா கத்துன பாம்பு பாம்புன்னு. நம்ம காம்பவுண்டுக்குள்ள எப்படி பாம்பு வரும்? ஐயோ, இத மறந்துட்டனே. அப்புறம் பாம்பு பாம்புன்னு கத்துன? ஐயா, நான் கத்தல. அந்த உன் பின்னாடி நிக்கிறார்ல ஒரு அண்ணே, அவர் தான் கத்துனாரு. நானே அத்தை கிட்ட அதத்தான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கத்தலையா? நான் கத்தலையா, நானே ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். வந்துகிட்டு இருக்கேன். உன் பின்னாடி நிக்கிறார்ல அந்த அண்ணே, நான் கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு என் குரல்ல. டேய், யாரா நீ? ஐயா, நானு மதுரையில ஒரு இனிசை கச்சேரி குழுவுல இருக்கேன். இங்க என்னடா சொல்லி உனக்கு? இந்த உங்க பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த அம்மா தான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லி? நான் ஒரு பிள்ளைய காமிப்பேன், அந்த பிள்ளை பேசுறத கேட்டுட்டு அந்த பிள்ளை மாதிரியே பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. 2000 ரூபாய் தாரேன்னாங்க, நான் தரல. என்னத்தா பஞ்சு இது வேலை? உடனே தலையை கவுந்துக்கிடுவேன். இது என்ன வேலைன்னு கேட்டேன். எதுக்கு இந்த வேலையை பார்த்த? ஐயா, யாரோ ஒரு பையன் ஓடி வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கருப்பேன்னு சொன்னாங்க. உங்க பேரா ஐயாது? என் பேரன்டா அது. அந்த பையன் வரல, நீங்க வந்திருக்கீங்க. என் பேரன் அப்பவே சொன்னான், நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள பாம்பு வராதியா, அப்படியே வந்தாலும் என் மானு அதை பார்த்துட்டு என் பேரை சொல்லிதான் கூப்பிடுவா, யாராச்சும் வாங்க வந்து காப்பாத்துங்கன்னு கத்த மாட்டான்னு சொன்னான். பஞ்சு, மாமா. இதாடா கிளம்புடா. ஐயா 2000 ரூபாய். ஓடிரு, கொன்றுவேன். ஐயா ஒரு 1000 ரூபாயாச்சும். இந்தா, அதெல்லாம் உன்னை கூட்டிட்டு வந்த வீட்டை பேசிக்கோ. இப்ப கிளம்பு. நல்லதுக்கே காலம் இல்ல. பஞ்சு, மாமா. நிமிந்து என்னைய பாரு. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என் பேரனை வீட்டுக்கு வெளியே அனுப்புனது பத்தல, இன்னும் அந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு பாத்துக்கிட்டு இருக்க. என்னது? இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல. இப்ப போனானே, அவனை விட்டு மானு மாதிரி கட்ட வச்சு கற்பனையும் மானையும் பக்கத்துல பக்கத்துல பார்க்க வைக்கணும். அதை பார்த்துட்டு என் சின்ன மகன் கோவப்பட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், வெளியூருக்கு அனுப்பணும். அதான உன் திட்டம்? மாமா அப்படியெல்லாம் இல்ல மாமா. அப்புறம் எதுக்கு இந்த ஆகாவளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த சின்ன சிறுசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் அம்பிட்டு பிரியமா இருக்கு. அது ஏன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம பொறாமையை கொடுக்குது? மாமா, அவ என் மருமக தானே மாமா, எனக்கு தானே முதல் உரிமை இருக்கு.
அதான் அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் விவரமா பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம்னு முடிச்சாச்சுல அன்னைக்கே. அப்புறம் எதுக்கு இந்த கிறுக்குத்தனமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை வாட்டுக்கு செவனேன்னு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவனை ஊரை விட்டு அனுப்புறதுல உனக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம்? அதுக்கு பாவம் இந்த பச்சை பிள்ளைய போட்டு பலிகடா வாக்க பாக்குற. இங்க பாருதா, இந்த வீட்டுக்கு பெரியவன் மூத்தவங்கிற முறையில நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆனாலும் சரி, 20 வயசு ஆனாலும் சரி, 50 வயசே ஆனாலும் சரி, இந்த பிள்ளைய என் பேரன் கருப்பனுக்கு தான் நான் கட்டி கொடுப்பேன். மீறி வேற யாருக்காவது கட்டி வைக்கணும்னு நீ ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்த, அதெல்லாம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. மாமா அப்ப என் மகனுக்கு ஊருக்குள்ள வேற பொண்ணா இல்ல? எனக்கு இந்த 2 பிள்ளைகளும் என் வீட்டுக்குதான் மருமகளா வரணும். ஊருக்குள்ள வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேக்குறீங்களே, ஏன் உங்க சின்ன மகன் பேரனுக்கு அந்த பிள்ளைகளை முடிச்சு வைக்க வேண்டியதானே? நான் தான் வெளியில இருந்து வந்திருக்கேன், என் பிள்ளைகளுக்காக இங்க சொந்தத்துக்குள்ளேயே முடிச்சு வச்சுக்கிறேனே. நான்லாம் கற்பனை தவிர யாரையும் கட்ட மாட்டேன். மலரு கொஞ்சம் பேசாம இருடா. இங்க பாரு பஞ்சு, நீ பேசுறது செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு ஏதாவது வேணும்னா நேரா வீட்டுல சபையை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் கேளு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது நம்ம குடும்பத்துக்கு அழகு இல்ல. போ வீட்டுக்குள்ள போ. என் 2 மகன்களும் வீட்டுல ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இந்த வேலையை நடத்தணும்னு நினைச்சிருக்க பத்தியா? பாத்தி, ஐயா நீதான் பாம்பு பாம்புன்னு கத்துறையோ பயந்துட்டையோன்னு நினைச்சு ஐயா பயந்துட்டேன்டா. இல்லையா, நான் இல்ல, ஆத்தா வீட்டுக்கு போயிருந்தேன். கருப்பையன் அப்பவே சொன்னான் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் பாம்பு வராதியான்னு. நீயும் அதே மாதிரியே சொல்ற. ஆமா, நம்ம வீட்டை சுத்தி பாம்பு வராம இருக்கிறதுக்கு எம்படி செடி வளர்த்து வச்சிருக்கோம். அதெல்லாம் பாம்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே வளர்த்து வச்சிருக்கோம். அது பாம்புக்கும் தெரியும்ல, அப்புறம் எப்படி வரும்? பாத்தி பாத்தி, கருப்பேன் இன்னொன்னு சொன்னான். என்ன சொன்னா? என் மானு அப்படியே பாம்பை பார்த்தாலும் அழுதுகிட்டே அங்கேயே நிக்கும், இல்லாட்டி ஓடிரும். அப்படியே யாரையாவது கூப்பிடணும்னாலும் கருப்பா கருப்பான்னு என் பேரத்தையும் சொல்லி கூப்பிடுவாளே தவிர யாராச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு எல்லாரையும் பொத்தாம் பொதுவா கூப்பிட மாட்டான்னு சொன்னான். அப்படியா சொன்னா? அப்படித்தான் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே தானே நடந்திருக்கு. இங்க வந்து பார்த்தா நீ இல்ல, உன் குரல்ல இந்த அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா பிள்ளை, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ கற்பனைத்தான் கூப்பிடுவியா? ஆமா, நான் கற்பனை தான் கூப்பிடுவேன். ஆனா பாம்பு வந்துட்டா நான் கற்பனை கூப்பிட மாட்டேன். ஏன்டா? நான் கூப்பிட்டா அவன் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். அப்படி வரும்போது பாம்பு அவனை கடிச்சிருச்சுன்னா என் கற்பனை பாம்பு கடிக்கிறதுக்கு நான் விடுவேனா? விட மாட்டேன். ஒருவேளை பாம்பு நெச்சத்துக்குமே வந்துட்டாலும் கூட அது என்னை கடிச்சாலும் கடிக்கட்டும்ட்டு அப்படியே தான் நிப்பனே தவிர கற்பனை மட்டும் கூப்பிடவே மாட்டேன். பாத்தி என்னத்தா இப்படி பேசுற? ஆமா, அப்படித்தான் செய்வேன். ஐயா, நான் விளையாட போட்டா? எங்க போய் விளையாட போற? எங்க போய் விளையாடுவேன்? விளையாடுறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் டூர் போயிருக்காங்கல்ல. வீட்டுக்குள்ளதான் போய் விளையாட போறேன். அத்தை கூட தட்டாங்கல் விளையாட போறேன். சரி போ போ, வீட்டுக்குள்ள என்ன போ, வெளியே எங்கேயும் போக கூடாது. சரி. ஏன் என்னையாச்சு சிரிச்சுக்கிட்டே வர்ற? பாம்பும் கிடையாது பள்ளியும் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள பாம்பு வராதுன்னு. ஆமா, அப்புறம் எதுக்கு மானு கத்துச்சு? மானும் கத்தல மயிலும் கத்தல. என்னையா சொல்ற? மானு எதுவும் விளையாண்டுச்சா? விளையாண்டது மானு இல்லடா, உங்க பெரியம்மா காரி. யாரோ மிமிக்ரி பண்றவனை கூட்டிட்டு வந்து மானு வயசுல கத்த வச்சிருக்கா. பெரியம்மாவா? எதுக்குயா? வேற எதுக்கு? அந்த பிள்ளை குரலை காட்டவுடனே நீ என்னம்மா ஏதான்னு பதறிக்கிட்டு போவ, 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சிருவீங்க, அதை சாக்கா வச்சு உன்னை வெளியூருக்கு அனுப்பிடலான்னு பாத்துருக்கா. ஆனா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளுன்னு அவ கண்டாளா? பெரியம்மாவுக்கு அப்படி என் மேல என்னதான் கோவமோ? ஐயா, மானு பத்திரமா நம்ம வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏன் நான் வெளியே இருக்கேன். பெரியம்மா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவ புரிஞ்சு காட்டி போறா, விடு. நீ மானு பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா மானு உனக்கும் மேல இருக்கா. ஏன் என்னாச்சு? உங்க பெரியம்மா பண்ண வேலையெல்லாம் மானும் பாத்துக்கிட்டுதான் இருந்தா. ஆனா அவ ஒரு வார்த்தை சொன்னான், ஒருவேளை பாம்பு நிஜத்துக்குமே வந்துட்டாலும் பாம்பு என்னைய கடிச்சாலும் கடிக்கட்டும்ட்டு நான் நிப்பனே தவிர கற்பனை மட்டும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா. என் மானு அப்படி சொல்லுச்சு? ஆமா, கேளு. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு கேளு. என்னையா சொன்னா? நான் கத்துறத காட்டு, கருப்பை எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். அவன் ஓடி வர்றதை பார்த்து பாம்பு அவனை கடிச்சிருச்சுன்னா என் கருப்பனை பாம்பு கடிக்கிறதுக்கு நான் விடுவேனா? பாம்பு என்னைய கடிச்சாலும் பரவாயில்லைன்ட்டு நான் அப்படியே தான் நிப்பேன்னு சொல்றாடா. மானு அப்படியே சொல்லுச்சு? அட ஆமாடாங்கிறேன். அந்த விவரம் தெரியாத பச்சை பிள்ளைக்கு உன் மேலதான் எவ்வளவு பாசம்னு பாத்தியா? கருப்பா, ஐயா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. உன் உயிரே போனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு அந்த பிள்ளைய மட்டும் விட்டுறாத. சரி வேலையை பாரு, ஐயா வாரேன்.
இன்னைக்கு நம்ம டீம் தான் ஜெயிக்கிறோம் என்ன ப்ரோ? ஜெயிச்சிடலாம். ஆமா, என் தம்பி எங்க? முத்துவும் சத்யாவும் கேண்டீன் போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் ஹெச்ஓடியை பார்க்க போயிருந்தோம்ல, அப்ப கிளம்பி போனாங்களாம். தீர்த்தி சொன்னா. சரி சரி, வரட்டும். நம்ம கிரவுண்டுக்கு போலாம் ப்ரோ. போலாம். ஏ குதிரவாளு, ஆமா நீ ஏன் டூருக்கு போகல? சென்னைன்னு ஒரே குதியா குதிச்சுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு. போகல. அதான் இல்ல, நீ போகலன்னு தீர்த்தி சொன்னா. ஏன் போகல? நீங்க ஏன் போகல? நாங்க எங்க செட்ல யாருமே போகல. ரோஷன் வா, கிரவுண்டுக்கு போலாம். ஏய் சாக்லேட், இருடா, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ரோஷன், நீ கொஞ்சம் அந்த பக்கம் போ. ஏன் எதுக்கு? போடாண்ணா. ரோஷன் வா போலாம். ரோஷன் ப்ளீஸ் கிளம்பிடு. ப்ரோ உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுங்கிறா. வா, நம்ம கிரவுண்டுக்கு போலாம். இந்த பக்கமா போலாம், வா. எந்த பக்கமா போனாலும் பின்னாடியே வருவேன்டா. சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த வாரேன். இப்போ எதுக்கு நம்ம பக்கத்துல வந்தவொடனே தள்ளி போற? என்ன அப்படியே உருகிருவியா? ஆமா, ஏன் டூருக்கு போகல? வாயை திறந்து ஏதாவது பேசு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. பாரு சாக்லேட், நீ இப்படியே இருந்து இருந்து என்ன ரொம்ப டெம்ட் ஏத்துற. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, வழிய விடு. அப்பாடா, வாயை திறந்தே இதுக்காச்சும். ஆனா நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. பாரு சுரபி, நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. அதை திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. ஆனா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கே, உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கே. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும். என்ன லவ் பண்ணு. உங்க வீட்டில் இருக்காளே உங்க அத்தை பொண்ணு கிறுக்கச்சி, அவளை விட்டுட்டு என்ன லவ் பண்ணு. வார்த்தைய பார்த்து பேசு. சரி ஓகே, அவ பேர் என்ன? பூனையா நாயா? இல்ல இல்ல, அது வீட்டில் இருக்கும். இது காட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பேர். புலியா? சே, அவளுக்கு போய் புலின்னு பேர் வைப்பாங்களா? சிங்கம், கரடி, பாம்பு. மானு மானு மானு. என்கிட்ட இல்லாதது அப்படி என்னது அவகிட்ட இருக்குன்ட்டு அவளை ஏன் நினைச்சு உருகிக்கிட்டு இருக்க? சொல்லு சாக்லேட், அவகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஒரு பொண்ணுகிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு பார்த்து வைக்கிறதுக்கு பேரு அன்பு இல்ல. என் மானே எனக்கு ஸ்பெஷல் தான். நீ இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு உன் மேல கோபம் வரும்லாம் நினைக்காத. நீ இப்படி பேச பேச எனக்கு உன் மேல டெம்ப்ட் தான் அதிகமாகுது. இங்க பாரு சுரபி, உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் நின்று பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் எங்கேயாச்சும் போனா வந்தா இப்படி வழியை மறிச்சு பேசுறத முதல்ல நிறுத்து. அப்புறம் என் மான பத்தி என்கிட்ட இந்த மாதிரி நீ பேசுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? ஏய், என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என் ப்ரோ கிட்ட? தம்பி, அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணல, பேசாம போ. இதுக்கு தான் ஓடுனியா? ஆமா ப்ரோ. ஒன்னதான் என்ன? என்னடா? என்ன வாடா போடான்னு சொன்னேன்னு வை, ஓங்கி ஒரு அறை வச்சே வாயில இருக்கிற 32 பல்லும் கொட்டிரும். உன் குதிரவாளை பிடிச்சி தூக்கி உன் காலேஜ் வாசல்லே தொங்க விட்டுருவேன். என்ன பிள்ளை பிரச்சனை உனக்கு? சும்மா எப்ப பார்த்தாலும் என் ப்ரோ கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. ஏய், நான் அவங்ககிட்ட வம்பெல்லாம் இழுக்கல, என் லவ்வை தான் சொன்னேன். நீ என் ப்ரோவை லவ் பண்றியா? ஆமான்னு தான் அன்னைக்கே சொன்னனே. டேய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ சும்மா இரு ப்ரோ. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்கிறாத. இவன் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட சும்மா சும்மா வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. நீ பாத்துக்கிட்டு பேசாம இருக்க. ஓங்கி ஒரு அறை வை. ஓங்கி ஒரு அறை வச்சுட்டு அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. இப்ப அந்த பொண்ணு அடக்குறதா நமக்கு வேலையா? அதுக்குதான் இங்க வந்தமா? கரெக்ட் ப்ரோ. அதுக்கு என்ன, இவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணுமா? முத்து ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். தம்பி, அந்த பொண்ணு நம்ம கூட படிக்கிற பொண்ணுடா. அப்படியெல்லாம் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்காக சும்மா இவளை இப்படியே விட்டுட்டே இருக்க சொல்றியா? அதானே, முத்து ப்ரோ சொல்றதும் கரெக்ட். முடிஞ்ச அளவுக்கு பேசி புரிய வைப்போம்டா. அதுக்கு மேல புரியலைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆமா ப்ரோ சொல்றதும் கரெக்ட். ஏய், இந்தா நீ வாய் மூடுறா. யார முத்து சொல்ற? ஏய், எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை எழுத்து விட்டுட்டு போயிடாதடா. உன்னே தான் சொன்னேன், வாய் மூடு. ஏய், இந்தா சுரபி, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் நான் கொடுக்குறேன். இன்னொரு தடவை என் ப்ரோ பக்கத்துல நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். பார்க்கவே கூடாது. இங்க பாரு, உன் அரட்டல் மிரட்டல் திமிரு இதெல்லாம் வேற எவகிட்டையாவது போய் காட்டு, என்கிட்ட காட்டாத. அப்படியா? அப்போ உன்கிட்ட வேற என்னத்த காட்டணும்? தம்பி, பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேசாத, அரைஞ்சிருவேன். ப்ரோ நீ சும்மா இரு. ப்ரோ நீ சும்மா இரு ப்ரோ. முத்து என்னதான் பண்றான்னு பாப்போம். என்ன காட்டவா? என்ன காட்டவா? சும்மா லவ் பண்றேன்னு என் ப்ரோவை சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு வை. ஆமா, உனக்கு என்ன இப்ப யாரையாச்சும் லவ் பண்ணணுமா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரியா? லவ் பண்ணலாம். டேய், ஏய் என்ன அமைதியா இருக்கேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நீ உன் இஷ்டத்துக்கு பேசும்போது என் ப்ரோ கேட்டுட்டு பொறுமையா தானே இருக்காரு. அப்ப நீ பொறுமையா இரு. இத பார், உனக்கு நான் லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இன்னொரு தடவை என் ப்ரோ கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வை. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு செஞ்சு காமிக்கவா? டேய் தம்பி, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா கிரவுண்டுக்கு வா. ப்ரோ, இவளை நீ இப்படியே அசால்ட்டா விட்டுட்டு இருந்தேன்னா சரியா வராது. நாளைக்கு உன் தலை மேல ஏறி உட்காந்துக்குவா.
ஆனாலும் நீ பேசுற முறை ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு யாரோ எவரோ கிடையாது, நம்ம கூட படிக்கிற பொண்ணு. நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படியோ அதே மாதிரி தான் சுரபியும். அப்படியா? அப்போ இவளை லவ் பண்ணு. தம்பி, வெச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிற மாதிரி பேசாத. இந்த பொண்ணோட பிஹேவியர் பிடிக்கலன்னா இந்த பொண்ணையே பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. இந்த பொண்ணோட காதல் வேண்டான்னு சொன்னா இந்த பொண்ணையே வேண்டான்னு சொல்றோன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இவளை உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்க போறியா? திருத்துறதுக்கு அந்த பொண்ணும் எக்ஸாம் பேப்பர் கிடையாது, நம்மளும் டீச்சர் கிடையாது. இங்க பாரு, நம்ம எங்க போனாலும் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போகணும். அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம் அடிச்சோம் குத்துனோம் வெட்டினோம்லாம் போக முடியாது. இப்ப நீ என்ன ப்ரோ சொல்ல வர்ற? நீ இந்த பொண்ணுகிட்ட சண்டைக்கு போய் மல்லுக்கு நிக்கிற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கலன்னு சொல்ல வர்றேன். அப்போ இவ இப்படியே பண்ணிட்டு இருப்பா, நீ பார்த்துட்டு பேசாம இருக்க போறியா? அந்த பொண்ணு தான் புரியாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நம்மளும் திரும்ப அதே விஷயத்தையே பண்ணணுமா? அந்த பொண்ணு என்னோட கிளாஸ்மேட், அந்த ரேஞ்சில தான் அந்த பொண்ணு நான் வச்சிருக்கேன். ஆனா நீ பண்ற வேலையால இந்த விஷயம் ரொம்ப பெருசா போயிரும், பாத்துக்கோ. அந்த பொண்ணு என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். பிடிச்சா ஏத்துக்க போறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போறேன். இது சிம்பிளா முடிஞ்சிரும்டா. நீ பண்ற வேலையால இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுறாத. என்னமோ பண்ணு போ. ஏன் ரோஷன்? ப்ரோ, உனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டுமேனு உன் தம்பியை கூட்டிட்டு வந்தேன். அவன் சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். அது அன்னைக்கு தானே ப்ரோ பார்த்தேன். ஏய் சாக்லேட். இவ வேற. என்ன சுரபி, உனக்காக தான் நான் என் தம்பி கிட்ட இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்றது? எனக்கு உன் மேல கிரஷ் கூடிக்கிட்டே தான் போகுது, கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற பத்தியா? ஐ லவ் யூ so மச். சரியா போச்சு, எனக்கு இப்பவே உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு. கிடைச்சது நல்ல சான்ஸ். அட்டிங்க அவளை, நான் இவ்ளோ பேசிட்டு போயிருக்கேன். போனதுக்கு அப்புறம் என் ப்ரோவை கிஸ் பண்ணணும் போல இருக்குன்ற. ஏய், நான் வேணா ஃப்ரீயா தான் இருக்கேன், வரியா? தம்பி, என்ன பேச்சுடா பேசிட்டு இருக்க கூட படிக்கிற பிள்ளை கிட்ட? ப்ரோ, அதை ஏத்தன அவ உன்கிட்ட கேட்டா? ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணா நம்மளும் அதே தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லடா தம்பி. சுரபி, நீ கிளாஸ்க்கு போ. மாட்டேன். ஆமா, நீ சொல்றது அப்படியே கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. நான் உனக்காக இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தியா? நீ ஏன் டூருக்கு வரல? ஏ சுரபி, அவங்க தான் அவ்வளவு பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோப்ல. இங்க பாரு, நான் உன் கூட டூருக்கு போகலாம், சென்னையை சுத்தி பார்க்கலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்படி கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என் ப்ரோ கூட டூர் போகணும்னா நீ என்ன என் ப்ரோவை கல்யாணமா பண்ணியிருக்க? என்ன ஹனிமூன் போகணும்னு பிளான் போட்டிருக்கியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னா நானே உன்னை அடிச்சிருவேன்டா தம்பி. கிரவுண்டுக்கு போ, வரேன். ஆஹா, நான் போக மாட்டேன். இன்னைக்கு இவளுக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம நான் போக மாட்டேன். சுரபி, நீயாவது கிளாஸ்க்கு போ. நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போறேன். ஏய் இரு போகாத. அதானே ப்ரோ, இவன் இன்னைக்கு உன்னை போட்டு பார்க்காம விட மாட்டா. தம்பி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? இவதான். இப்ப இந்த பொண்ணு என்னதான்டா பண்ணுச்சுன்னு இப்படி போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட. ஓ, அப்ப நீ இவளை லவ் பண்றியா? அதையாவது சொல்லு. தம்பி வேண்டாம், என் கோவத்தை நீ ரொம்ப கிளற. அப்புறம் என்ன ப்ரோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கெல்லாம் இவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய், நான் ஒன்னும் லவ் பண்ணல. ஏய் சீப்ப, எனக்கு மைனியா வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. இதுல நான் ஒன்னும் லவ் பண்ணுவேனாக்கும். தம்பி இங்க பாரு, நான் சொன்னா கேட்பையா மாட்டேயா? இவ விஷயத்துல எதையுமே கேட்க மாட்டேன். அப்படி உனக்கு என்னடா இந்த பொண்ணு மேல கோபம்? இங்க பாரு, அவ அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல வச்சு உன்கிட்ட ஏதோ தகராறு பண்ணியிருக்கா. ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல ஒரு தடவை, அது நான் இருக்கும்போது. இன்னும் நான் இல்லாத போது எத்தனை தடவை உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கா? நீ என்கிட்ட ஒன்னும் சொல்றது கிடையாது இப்பெல்லாம். ஏய் இந்த குதிரவாளு, என் ப்ரோ கொண்ட பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் என் ப்ரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சுத்துறேன். உனக்கு என்னடா? உன் பின்னாடி சுத்தினா கேளு. தம்பி, நீ இவ்வளவு கோவப்படணும்னு அவசியமே இல்லடா. அந்த பொண்ணு நீ ஏன் தப்பாவே பாக்குற? அப்புறம் தப்பா நடந்துக்கிறவளை தப்பா பார்க்காம வேற எப்படி பார்க்கணுங்கிற? இப்ப அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணுச்சு? அதான் அப்ப சொல்லு, அவ உன்னை லவ் பண்றா, நீயும் பதிலுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி முடிச்சு விடு. இல்ல அவளை பிடிக்கல, நான் மானத்தா லவ் பண்றேன்னா என்கிட்ட விடுவல, நான் பாத்துக்கிறேன். ரோஷன், இப்ப நீ பாத்துருக்கிற வேலை எவ்வளவு தேவையில்லாததுன்னு புரியுதா உனக்கு? சாரி ப்ரோ. இப்ப நீ எதுக்கு ப்ரோ அவனை திட்டுற? என்கிட்ட பேசு. இந்த பிள்ளை சுரபி, இப்போ உன்னையால பாரு, அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு நடுவுல சண்டை வர பாக்குது. சண்டை போடட்டும்டா. எனக்கு தெரியும், அதான் அவளோட பிளான்னு. அன்னைக்கு இவளை நான் திட்டிட்டேன், அதுல இருந்தே மனசுல நினைச்சிட்டு இருக்கா என்னையும் என் அண்ணனையும் பிரிக்கணும்னு. அப்படியா சுரபி? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. பாரு, சுரபியே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆமா, இவ பெரிய ஹரிச்சந்திரன் பேத்தி. உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டா. அவ சொல்றது எல்லாமே பொய். அப்படின்னு அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்றதும் பொய் தானே. பேசாம விட்டுட்டு போ. அப்ப நீ விட்டுட்டு வா. எதுக்கு நின்று பேசிட்டு இருக்க? நான் பேசாம தாண்டா விட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளதான் நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க. ரோஷன், இப்ப நீ இவனை என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? சுரபி உங்க அண்ணன் கிட்ட கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். போதுமே, இந்த ஒரு வார்த்தை போதும் என் தம்பிக்கு. டேய் கிளாஸ்க்கு போ. மாட்டேன், அவளை போ சொல்லு. இப்போ இந்த பொண்ணுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக நீ கேன்டீன்ல இருந்து ஓடி வந்திருக்க. ஆமா, அப்படின்னா உன் அண்ணனை நீ அவ்வளோ வீக்குன்னு நினைச்சிருக்க.
இல்ல ப்ரோ, இவ உன்கிட்ட பாரு எவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்றான்னு. அடே, அந்த பொண்ணு மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுது. அந்த பொண்ணு வளர்ந்த விதம் அப்படி. நம்ம வீட்ல நம்மளை அடிச்சு மிரட்டி வளர்த்துருக்காங்க, எதுவும் வெளியே சொல்றதுக்கு நம்ம பயப்படுறோம். அவங்க வீட்ல அந்த பொண்ணு செல்லமா வளர்ந்த பொண்ணுடா, எதனாலும் டக்கு டக்குன்னு ஓப்பனா பேசி பழகி இருக்கு, அதனால அப்படி பிஹேவ் பண்ணுது. அதுக்காக இந்த பொண்ணையே தப்பான பொண்ணுன்னு சொல்லிட முடியாதுடா. நம்ம கூட படிக்கிற பிள்ளை. ஸ்கூல் படிக்கும்போது எத்தனை பொம்பளை பிள்ளைங்க கிட்ட போய் நீ கலாட்டம் பண்ணியிருக்க. அப்போ எல்லாரும் உன்னை தப்பானவங்கன்னு சொன்னாங்க இல்ல. ஆனா நான் போய் யார்கிட்டயும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணது இல்லையே. இந்த பொண்ணும் அந்த மாதிரிலாம் என்னை எந்த டார்ச்சரும் பண்ணல. அந்த பொண்ணு மனசுல என்ன தோணுதோ அதை என்கிட்ட பேசுதுடா. நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண போறேன், பிடிக்கலன்னு சொல்லி நான் சுக்கா விலக போறேன். இதுக்கு நீ தேவையில்லாம குதிச்சுக்கிட்டு இருக்காதடா தம்பி. போ, கிரவுண்டுக்கு போ. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். நான் சூக்கா சொன்ன விலகுற ஆள் அவ இல்ல. அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன ப்ரோ, உன் பிரச்சனை என் பிரச்சனைன்னு தனித்தனியா பிரிச்சு பாக்குற? தம்பி அந்த மாதிரி சொல்லலடா. இந்த பொண்ணை சமாளிக்கிறது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இங்க பாரு ப்ரோ, நான் இன்னைக்கு சொல்றேன், இவளால உன் லைஃப்ல நீ ரொம்ப கஷ்டப்படுவ பாரு. இங்க பாரு குதிரவாளு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன்னால என் அண்ணனோட லைஃபுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வை, உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். சாரி ப்ரோ. சரி போ, அவன் கூட போய் இருப்போ. ஓகே. பாரு சுரபி, உன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு. என் தம்பி எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டான். சுரபி, நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாமலே நீ பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நானும் உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதையே நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு வை. என்ன நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு? நான் வெட்டியா பிடிவாதம் பிடிச்சு பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. நீ என்ன சொன்னாலும் எனக்கு நீ வேணும். ஏய், சாக்லேட். ஹலோ ஹலோ பாப்பா. ஹலோ, யாருங்க? நான் அரவிந்தனோட அம்மா பேசுறேன். எந்த அரவிந்தன்? விக்னேஷ் இருக்கான்ல, விக்னேஷ் அவங்க அண்ணன். எந்த விக்னேஷ்? கருப்பை இருக்கான்லம்மா, அவனோட பெரியம்மா. ஐ, நீங்களா ஆண்டி? என்ன ஆண்டி? ஏம்மா பாப்பா, உனக்கு கருப்பனோட பெரியம்மான்னு சொன்னாதான் என்னை அடையாளம் தெரியுதா? ஆமா ஆண்டி, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமா, அன்னைக்கு உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தையே, எதுக்கு? அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏம்மா சொல்லு. உங்களுக்கு என்ன தெரியாமலா இருந்திருக்கும்? சரி, நானே சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிற உங்க அண்ணனுக்கு கருப்பனோட அக்காவை பொண்ணு கேட்கறதுக்கு தானே உங்க அப்பாவை அன்னைக்கு கூட்டிட்டு வந்த. ஆமா, அதான் தெரியுதுல்ல. என்னன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கோவமா பேசுற? நீங்க அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னோட சாக்லேட்டை எவ்வளவு கேவலமா திட்டினீங்க. அந்த கோவம் தான் எனக்கு உங்க மேல. நீங்க மட்டும் இப்ப என் முன்னாடி இருந்தீங்க, நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல நான் இருந்தேன்ட்டு உங்களை பேசாம விட்டுட்டு வந்தேன். அடி ஆத்தி, ஏம்மா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாம்மா இப்ப நான் போன் போட்டிருக்கேன். நீ என்னடானா என்னையவே திட்டுற? என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அரவிந்தன் தான் கொடுத்தான். அவன் தான் டூர் போயிருக்கானே. ஏம்மா நான் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன். சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அதாம்மா, உங்க அண்ணனுக்கு கருப்பனோட அக்காவை கல்யாணம் முடிச்சு வச்சு நீ அவன் லைஃபுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தேல. என்னோட பிளான்லாம் உங்களுக்கு தெரியுது? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் ஒரே குட்டையில ஊறின மட்டை தானே, சொல்றத மட்டும் கேளு. சரி சொல்லுங்க. இப்ப கருப்பனோட அக்காவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பேசி முடிச்சுட்டாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, கல்யாணம் பேசி முடிவாயிருச்சு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேங்க்ல வேலை பார்க்குறாரு. நேற்று தான் என் வீட்டுக்காரரும் கருப்பனோட அப்பாவும் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். இந்த விஷயத்த உன் காதில் போட்டு வைக்கிறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லிட்டேன், வச்சிடுறேன். ஆண்டி ஆண்டி இருங்க, உங்களை நான் மீட் பண்ணணும். என்ன எதுக்கு மீட் பண்ணணும்? பண்ணணும் ஆண்டி, பண்ணணும் ப்ளீஸ். அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே எப்போ மீட் பண்ணலான்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இப்போ வைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு வீரா. நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலையிறாப்புல இருக்கும். கடையையும் பண்ணையையும் பொறுப்பா நீ தான் பாத்துக்கணும். துணைக்கு கருப்பனையும் முத்துவையும் வச்சுக்கோ. சரிங்கண்ணே. இல்ல உனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், முடியாதுன்னு நினைச்சேன்னா சொல்லிடு. ஒரு மாசத்துக்கு வேணா இன்னொரு ஆளை போடுவோம். ஏன்னா கல்யாணம் முடிச்சு பிள்ளைய ஊருக்கு கொண்டே விட்டு அப்படி இப்படின்னு வேலை சரியா இருக்கும் ஒரு மாசத்துக்கு. என்ன நான் பாத்துக்கிறேன். கபாலி என்ன இருக்கான்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம். தம்பிங்க வேற இருக்காங்கல்ல, பாத்துக்கிறோம்னே. நீங்க பயப்படாம வேலையை பாருங்க. இது இல்லண்ணே, நீங்க கடை வேலையை பத்தி கவலைப்படாம பயப்படாம வேலையை பாருங்க அண்ணே. சரி போ, போய் வேலையை பாரு. ஆட்டும்ண்ணே. யார் யாருக்கு சரக்கு டெலிவரி பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு போனேனே நேத்து, கொடுத்தாச்சா? முத்து தம்பி
கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுனே. சரி நீ போ. என்னடா ராஜாத்தி இந்த பக்கம் போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு கோமு வீட்டுக்கு போயிட்டு வரேன் மாமா. அந்த பிள்ளை டூருக்கு போகலையோ? அவ காமர்ஸ் குரூப்ல மாமா. நீ ஏன்டா கடைசி நேரத்துல பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துட்ட? மாமா தான் கொண்டு வந்து விட்டன்ல. ஊட்டிக்கு போகணும் நீ தானே ஆசைப்பட்ட. அது சொல்லிடாத பக்கி. அக்காவுக்கு துணைக்கு தானே மாமா நான் போகலான்னு இருந்தேன். அக்காவே போகல, அப்புறம் எப்படி நான் போவேன்? அக்கா போகாம எனக்கும் போக பிடிக்கல, அதனாலதான் இறங்கி வந்துட்டேன். என்னென்ன செடி வேணுமோ எல்லாத்தையும் ஐஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. சரிடா சரி. துறை வந்து ஏன் பின்னாடியே நின்றுட்டு இருக்கீங்க? முன்னாடி வாங்க, வேலையை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆமாப்பா. வந்தவன் முன்னாடி வந்து நிக்க வேண்டியதானடா, பின்னாடி வந்து நின்று காதை கடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லப்பா, காதெல்லாம் கடிக்கல, சும்மா தான் நின்னேன். சரி வேலையை பாரு. நான் அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன், என்னன்னு போய் பார்த்துட்டு வர்றேன். சரிங்கப்பா. மாமா கல்யாண பத்திரிக்கையில என் பேர்லாம் போட்டிருக்கா? உங்க பேர் போடாமலாடா, எல்லார் பேரும் போட்டிருக்கோம். மச்சி பேர் போட்டிருக்கா? அடாடா, எல்லார் பேரையும் போட்டுட்டு மச்சி பேரை விட்டுட்டானே. சும்மா தானே மாமா. ஆமாடா ராஜாத்தி, அது எப்படி பொண்ணு பிள்ளை பேரை போடாம இருப்போம்? அதாடி பெரிய ஜோக்கு தான். இந்த எம்மாறு தங்கச்சி பிள்ளைங்களை பார்த்தா மட்டும் நல்ல பல்ல காட்டி காட்டி பேசுவாரு. டேய் என்னடா மேத்ஸ் ஃபார்முலா சொல்லி பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. a² - b² = ஆமா ஆமா, தொலை பெரிய படிப்பாளி தான், எல்லாருக்கும் தெரியும். வேலையை பாரு போ. நீங்களும் போய் வேலையை பாருங்க. இது இல்லப்பா, பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகணும் நீங்கல்ல, போயிட்டு வாங்கண்ணே. வர வர வாய் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. எங்க அதிகமாகுது? ஒண்ணுதான் இருக்கு. வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டே திரி. ராஜாத்தி மாமா. வீட்டுக்கு போனேன்னா அத்தை கிட்ட சொல்லிடுடா, மாமா பத்திரிக்கை ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காருன்னு சொல்லிடு. சரிங்க மாமா, தான் அங்கதான் போறேன் சொல்லிடுறேன். ம். எப்பா சே, என்ன மனுஷன் இந்த ஆளு. ஏய், எங்க மாமாக்கு என்னடா? உங்க மாமாக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட மட்டும் பல்ல பல்ல கட்டி பேசுறாரு. அப்படின்னா நீ எங்க வீட்டுல பிறந்திருக்கணும், இல்லாட்டி பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கணும். ஏய் என்ன, எங்க அப்பா பொம்பளை பிள்ளைங்கிறதுனால பல்ல பல்ல கட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொல்றியா? ஓங்கி ஒரு அரை விட்டேன்னு வை. எங்க மாமாவை பத்தி நான் எப்படி அப்படி பேசுவேன் எருமை? அப்புறம் இப்ப நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்கல்ல, அதனால எங்கெல்லாம் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எங்க வீட்ல இருந்தா எங்க அக்கா பொம்பளை பிள்ளை இருக்கா? மச்சி அத்தை மாதிரியும் ஆத்தா மாதிரியும் இருக்காங்கல்ல, அதனாலதான் மாமா கொஞ்சம் மாட்டேங்கிறாரு. ஆனா நாங்க அப்படி இல்லைல. அரிய கண்டுபிடிப்பு தான், கீழடியில கொண்டு போய் வச்சிருவோம். நிஜமாதான் மாடு. மச்சிக்கிட்ட மாமா பிரியமா இருக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படியெல்லாம் கிடையாது. மச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைகிட்ட மாமா எப்படி பிரியமா இருக்காருன்னு மட்டும் பாரு. அது ஏன் அப்படி? அது அப்படித்தான். ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கணும்? எனக்கே தெரியாதா என்ன? நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ பெரிய பிள்ளையா? ஆமா, நான் பெரிய பிள்ளை தான். என்னையெல்லாம் விட்டா ஊரையே வித்துட்டு வந்துடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. நீ எனக்கு 4 சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு இன்னமும் தரல. கொடு, அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். சாக்லேட்லாம் கொடுக்க முடியாது. நீ உன் கருணாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, அவ என்னை பார்க்க வரமாட்டான்னு சொன்னேல, அதே மாதிரியே வரல. வரலையா? நான் தான் சொன்னேன்ல வரமாட்டான்னு. ஆமா, உனக்கு அவ யாருன்னு தெரியுமா? உனக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும் மாடு? அப்புறம் எப்படி வரமாட்டான்னு சொன்ன? அதான் அன்னைக்கே சொன்னேன்லடா, வர்றவளா இருந்தன்னா என்னைக்கே வந்திருப்பான்னு. அவ உனக்கு லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அது ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா ஒருத்தி உனக்கு கிறுக்கனாக்கிக்கிட்டு இருக்கா. நீ அவகிட்ட கிறுக்குத்தனமா ஏமாந்துக்கிட்டு இருக்க. ஆனா என்கிட்ட மட்டும் நல்லா பாஞ்சுக்கிட்டு வா என்ன? ஆமா, காலேஜில் ஒரு பொண்ணுகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியா? யாரா அவ? உனக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, அதை பத்தி உனக்கு என்ன? ஏய், யார் சொன்னான்னு சொல்லு. மாம்சு தான் சொல்லுச்சு. என் ப்ரோக்கு அங்க நடக்கிறது இங்க வந்து சொல்றது, இங்க நடக்கிறது அங்க போய் சொல்றது, அந்த பழக்கம்லாம் இல்ல. யார் உன் அண்ணன் தானே சொன்னான். ஓஹோ, அப்படி யோசிக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்கா? ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? என்கிட்ட காலேஜில் போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டை போட்டு வந்திருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை? அவ என் ப்ரோ கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் போய் என்னன்னு கேட்டேன். மாம்சு என்ன சின்ன பிள்ளையா இல்ல உன்னை மாதிரி நினைச்சியா? இந்த பிரச்சனையை கூட ஹேண்டில் பண்ண தெரியாது? ஏய், இப்ப நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு என்ன. சரி பாக்குறேன், சாக்லேட்டை கொடு. ஏய், சாக்லேட்லாம் கொடுக்க முடியாது, போடி. என்ன வாடி போடிங்கிற? நீ தான் டூருக்கு போக விடாம பண்ணிட்டேன்னு மாமா கிட்ட சொன்னேன்னு வை, உன் தோலை உரிச்சிருவாரு. இங்க பாரு, நான் உனக்கு சாக்லேட் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா உன் கருணாக்க வச்சுக்கிட்டு என் ஆள் வரமாட்டான்னு சொன்னேல, நீ சொன்ன மாதிரியே வராம போயிட்டா. சரி, அந்த பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா?
அக்கறை இல்லாம இருக்குமா? எனக்கு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றத கேளு. மாம்சுக்கிட்ட அந்த லெட்டரை காட்டு. மாம்சு ஒரே நாள்ல அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும். நீ வேற சும்மாவே இன்னைக்கு எனக்கும் என் அண்ணனுக்கும் காலேஜ்ல சண்டை வர பார்த்தது அந்த சுரபியால. இப்ப மட்டும் இந்த லெட்டரை கொண்டு போய் நான் என் ப்ரோ கிட்ட காட்டுனேன்னு வை, நீ பெரிய யோகி சிகாமணியாடா அந்த பொண்ணை பேச வந்துட்டேன்னு என்னைய தலைகீழ தொங்க விட்டு அடிச்சாலும் அடிச்சிரும். அப்படின்னா கொஞ்சமாவது வாயை அடக்கிக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சண்டைக்கு எகிரி இருக்க. ஏய், என்ன சும்மா பொம்பளை பிள்ளைன்னு? அவ ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளையா? அவ பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிட்டா? நீ எது பண்ணாலும் தப்பு இல்லை. நீ என்ன சேட்டை வேணாலும் பண்ணலாம். அதையே ஒரு பொண்ணு பண்ணா தப்பா? நீ எத்தனை பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்தி இருக்க ஸ்கூல்ல. இப்ப அந்த பொண்ணு உன் அண்ணன் பின்னாடி சுத்துனா அது தப்பா? இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி விரட்டி விரட்டி போய் காதல சொன்னா அதை ஏத்துக்குவீங்க. அதுவே ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு போய் விரட்டி விரட்டி காதல சொன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்கறது. நீ எதுக்கு அந்த குதிரவாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இப்போ? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் நடுவில் நின்று பேசுறேன். மாம்சு என்ன சொல்லுச்சு அதே தான் என்னோட கருத்தும். உன் வேலை எதுவோ அதை மட்டும் போய் பாரு. நீ சாக்லேட்டை கொடுத்தா போயிடுவேன், இல்லாட்டி மாமா கிட்ட போய் சொல்லுவேன். சாக்லேட் கொடுக்க முடியாது பா. நீ இப்போ எனக்கு சாக்லேட் கொடுத்தேன்னு வையேன், அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். அந்த பொண்ணு யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சு காட்டுறேன் பாரு. சவால்? ஆமாடி அத்தை மகளே, சவால். பாப்பாண்டா, நீ மட்டும் அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லி அந்த பொண்ணு ஆமா நான் தான் இவனுக்கு கொடுத்தேன்னு என்கிட்ட சொல்லட்டும். நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அதே டைரி மில்க் சில்க் சாக்லேட்டுனால நான் உனக்கு தரேன்டா. அதுவும் காசு கொடுத்து வேற கடையில் வாங்கி உனக்கு தரேன்டா. அப்படின்னா காசை ரெடி பண்ணி வை. பார்க்கலாம்.